முதல் அக்ஷரம் க. தமிழ்ல போடுறதா இருந்தா இப்படி போட்டுக்கோங்க க. இதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் கே ஏ. சரியா? க. ரெண்டாவது அக்ஷரம் க. இந்த தமிழ் புஸ்தகங்கள்ல இப்படி போட்டிருப்பான் கே ஹெச் ஏ அப்படின்னு போட்டுக்கோங்க க. மூணாவது அக்ஷரம் க. தமிழ் புஸ்தகங்கள்ல இப்படி போட்டிருப்பான். இதுக்கு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஜிஏ க. இப்ப இது மூணு பார்த்தாச்சா? நாலாவது போறேன், ஏன்னா இது நேத்தே பார்த்ததுனால கொஞ்சம் வேகமா சொல்றேன், தப்பா எடுத்துறாதீங்க. சரியா? க க க. நாலாவது அக்ஷரம் க. சரியா? க. இந்த க அப்படின்றதுக்கு தமிழ் புஸ்தகங்கள்ல கா போட்டு போர்னு போட்டிருப்பான். இதுக்கு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஜிஹெச்ஏ க. சரியா? அடுத்த அக்ஷரம் ங. தமிழ்ல நீங்க இந்த அக்ஷரம் பார்த்திருக்கீங்க இல்லையா? இதான். சரியா? ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக சொல்றேன். ங. சரியா? இங்கிலீஷ்ல இதனுடைய ப்ரொனன்சியேஷன் NGA ங அப்படின்னு இருக்கும். இதான் இதனுடைய ஸ்பெல்லிங். சரியா? இப்போ நேற்றைய தினம் நம்ம இந்த 5 அக்ஷரங்கள் தான் பார்த்தோம். க க க க ங. இந்த 5ல ஏதாவது டவுட் உண்டா? இல்ல. அடுத்தது இரண்டாவது வரிசை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் எழுதும் போது எப்படி எழுதினேன்? இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்து மேல போய் கீழே வந்து இப்படி எழுதினேன். கவனிச்சிங்களா? இப்படிதான் இந்த அக்ஷரத்தை எழுதணும். சரியா? சரி. இந்த அக்ஷரத்தினுடைய ப்ரொனவுன்சியேஷன் என்ன? ச ச. சரியா? சரி. இத வந்து எப்படி எழுதி காமிக்கிறது? எழுதி காமிங்கோ அப்படின்னா, இப்போ நீங்க வந்து தமிழ்ல ச பாத்திருக்கீங்க இல்லையா? இதுவும் அதுவும் ஈக்குவலண்ட் ப்ரொனவுன்சியேஷன் தான். சரியா? சரி. இங்கிலீஷ்ல இதனுடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? சி ஹெச் ஏ ச அப்படின்னு இருக்கும். சரியா? சி ஹெச் ஏ ச அப்படின்னு இருக்கும். சரியா? இப்போ இந்த அக்ஷரம் புரிஞ்சுதா? டவுட் ஏதாவது இருக்கா? புரியுது மாமா. ஓகே, வெரி குட். அடுத்த அக்ஷரம் போலாமா? வெரி குட். அடுத்த அக்ஷரம் பாருங்க எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு. இதுதான் அடுத்த அக்ஷரம். இந்த அக்ஷரத்தை எப்படி உச்சரிக்கிறது? ச அப்படின்னு அழுத்தி சொல்லணும். ச. சரியா? சரி. இப்போ இந்த அக்ஷரத்தை நம்ம வந்து ச அப்படின்னு சொல்லும் போது தமிழ்ல இந்த அக்ஷரங்களை எப்படி போட்டிருப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ச அப்படின்னு போட்டு தமிழ் புஸ்தகங்கள்ல கீழே டூன்னு போட்டிருப்பா. இதுதான் ச. புரிஞ்சுதா? இதனுடைய இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் என்ன? சி ஹெச் ஏ ச. நம்ம என்ன கேட்போம் உடனே? என்ன சுவாமி, இதுக்கு முன்னாடி ஒரு அக்ஷரம் ச அப்படின்னு சாஃப்டா சொன்னீங்க, அதுதான் இந்த சவர்க்கத்துல முதல் அக்ஷரமா இருக்கு. அதுக்கும் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்னு கேட்கும்போது இதையே சொன்னீங்க. இப்ப இதுக்கும் இதையே சொல்றீங்களே? ஆமா. ரெண்டுக்கும், இந்த 2 அக்ஷரங்களுக்கும் அந்த ஸ்பெல்லிங்ல மாற்றம் கிடையாது. ஆனா உச்சரிக்கக்கூடிய முறையில மாற்றம் உண்டு. என்னது? நீங்க ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக என்ன போட்டுக்கோங்க, ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த அண்டர்லைன்? அழுத்தி சொல்லணும்ன்றதுக்காக. புரிஞ்சுங்களா? அப்போ ச ச இங்கிலீஷ்ல இதனுடைய ஸ்பெல்லிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு புரியறதுக்காக சிஹெச்ஏ இதான் இதனுடைய ப்ரொனன்சியேஷன். இருந்தாலும் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ச அப்படின்னு சொல்றதுக்காக. தமிழ்ல இந்த அக்ஷரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இத மாதிரிதான் இருக்கும். சன்னு போட்டு பக்கத்துல ஒரு டூன்னு போட்டிருப்பாக்கு. இப்ப இந்த இரண்டாவது அக்ஷரம் புரிஞ்சுதா? புரியுது மாமா. மூன்றாவது அக்ஷரம் போலாமா?
இது வந்து ஜா, இது வந்து ஜா. இல்ல, அது ச, இது ச. இது இச்சு ஜி. போட்டு சா ஆ, போட்டுக்கலாம் சாமி. இச்சு என்னம்மா? போட்டு சா போட்டுக்கலாம். இச்சு இச்சு போட்டு சா போட்டுக்கலாம். எதுல? இச்சு இந்த சால சாமி. சாக்கு இச்சு மேல வராதே, புள்ளி வச்சு அப்படி போடக்கூடாதே. ப்ரொனவுன்சேஷன். இச்சா. ப்ரொனவுன்சியேஷன்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ம். ப்ரொனவுன்சியேஷன்ல நீங்க முன்னாடி இச்சுன்றத போட்டீங்கன்னா இச்சான்னு தானே ஆகும். அது எப்படி சான்னு ஆகும்? சா. ஓகே. சுரேஷன், நான் கேக்குறதா? ஓகே சாமி. அப்போ இதை எப்படி சொல்லணும்? ச அப்படின்னு அழுத்தி சொல்லணும். புரிஞ்சுதா? ஓகே. ச. சரி, இப்போ இந்த அக்ஷரத்துல ஸ்டில் ஐ ஹாவ் சம் டவுட்ஸ் அப்படின்னா கேட்கலாம். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் ஜி. வெரி குட், வெரி குட். மூன்றாவது அக்ஷரம். இந்த அக்ஷரம் வந்து ஜ. ஜ எப்படி எழுதணும்? இது பாருங்க, ப்ரொனவுன்சியேஷன், சாரி, ப்ரொசீஜர். இதுதான் ப்ரொசீஜர். ஜ, ஜ. தமிழ்ல இந்த வடமொழி எழுத்துன்னு சொல்லி இந்த அக்ஷரத்தை நீங்க பார்த்திருக்கலாம். பார்த்ததுண்டா? ஜ. சரியா? இந்த அக்ஷரத்தை நீங்க இதுக்கு ஈக்குவலண்டா வச்சுக்கோங்க. சரியா? சரி, இங்கிலீஷ்ல இதனுடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்னா ஜே ஏ, ஜ அப்படின்னு இருக்கும். கேக்குறதா? நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது ஆ மாதிரியா? சரி. கேக்குறதுண்ணா. கேக்குறது. சரி, இந்த அக்ஷரம் புரியறதா? புரியுது மாமா. ஜ. புரியுது ஜி. ஆ, ஜ. சரி, இந்த அக்ஷரத்தை ஸ்லோக புஸ்தகங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா, அதுல எப்படி போட்டிருப்பா அப்படின்னா சேம் அந்த சாவையே போட்டிருப்பா. கீழே ஒரு மூணுன்னு போட்டிருப்பா. அது நீங்க ஜன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? புரியுறதா? புரியுது மாமா. சரி, அடுத்த அக்ஷரம் போலாமா? ஜி. சரி, அடுத்த அக்ஷரம் ஜோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அக்ஷரமும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி போட்டுடணும். இதுதான் ஜோ. ஜோ. இதனுடைய இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் ஜே ஹெச் ஏ. ஜே ஹெச் ஏ, ஜ. இத அழுத்தி சொல்லணும், ஜ. சரியா? தமிழ் புத்தகங்கள், ஸ்லோக புஸ்தகங்கள்லாம் எப்படி போட்டிருப்பா? அதே சாவையே போட்டு நாலுன்னு போட்டிருப்பா. புரிஞ்சுட்டீங்களா? இந்த நாலாவது அக்ஷரம் புரியுதா? ஜ. புரிஞ்சுது மாமா. வெரி குட், வெரி குட். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் ஜி. சரி, அடுத்த அக்ஷரம் வந்து ஞ. ஞ எப்படி எழுதணும்? இத பாருங்க. இதுதான் வந்து ஞ. ஞ. இந்த அக்ஷரம் தமிழ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பாத்துருக்கீங்களா இந்த அக்ஷரம்? ஞ. கேக்குதா? ஞா வந்து ஞானத்துக்கு வருமே, ஞாவா? கரெக்ட், ஞானம். சரியா? ஆனா சம்ஸ்கிருதத்துல இதை வச்சு நீ ஞானம்னு எழுத முடியாது. அதுக்கு வேற ஒரு அக்ஷரம் இருக்கு, நான் சொல்லி தரேன். சரியா? சரி மாமா. கேக்குறதாமா? கேக்குறதா? கேக்குறது கேக்குறது. சரி, இதனுடைய இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் என்ன? ஞ. சரியா? கேக்குறதா? கேக்குது ஜி. சரி, அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் ஜி. சரி, இப்போ நம்ம பார்த்தது 5 அக்ஷரங்கள்.
அந்த 5 அக்ஷரங்களை ஒரு சேர எழுதி காமிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி எழுதுறதுன்னு கவனிங்கோ. ச, ச, ஜ, ஜ. இதனால பாத்துட்டீங்களா? அடுத்து போட்டுமா, 5வது அக்ஷரம் எழுதி காமிக்கட்டுமா? ஓகே மாமா. கோகலமாக. 5வது அக்ஷரம் ஞ, ஞ. இதான் இந்த 5 அக்ஷரங்கள். அடுத்தது போகலாமா? 3வது வரிசைக்கு போகலாமா? போலாம் மாமா. சரி, இப்ப முதல்ல ஒரு வரிசை பார்த்தோமே, அந்த வரிசைக்கு பேர் வந்து கவர்கஹான்னு பேர். 2வது வரிசை பார்த்தோமே, அந்த வர்க்கத்துக்கு சவர்கஹான்னு பேர். இப்ப 3வதா பார்க்கக்கூடிய வரிசைக்கு டவர்கஹான்னு பேர். அந்த டவர்க்கத்துல முதல் அக்ஷரம் ட. ஒரு நிமிஷம். ட, ட. இதை எழுதும் போது முதல்ல இப்படி எழுதிடுங்கோ, இந்த அக்ஷரத்தை எழுதிடுங்கோ. அதுக்கு அப்புறமா தலைக்கோட போடணும். ட. இத தமிழ்ல இதனுடைய ஈக்குவலன்ட் லெட்டர் பார்க்கணும்னா இதுதான். ட பார்த்திருக்கீங்களா? கா, ஙா, டா, ஞா, டா. பார்த்திருக்கீங்களா? அந்த டா தான் இது. ஜி. கேக்குறதா? கேக்குது. கேட்கறது வாத்தியார். சரி, இதுல இந்த அக்ஷரத்துல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் செக் பண்ணோம் அப்படின்னா TA, ட, TA, ட. கேட்டுதா? புரியுறதா? புரியுது ஜி. புரியுது மாமா. அடுத்தது போலாமா? போலாம் ஜி. வெரி குட், வெரி குட். அடுத்தது இதுலயே 2வது அக்ஷரம், டவர்க்கத்துல 2வது அக்ஷரம். இந்த அக்ஷரம் ட, ட. இந்த ட அப்படின்றது எப்படி உங்களுக்கு வந்து தமிழ் ஸ்பெல்லிங் சொல்லணும் அப்படின்னா, நீங்க புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும் போது ட போட்டு 2ன்னு போட்டிருப்பா. புரியுறதா? இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா THA. ஆனா THAன்னு போட்டதுனால ட அப்படின்னு படிச்சிடக்கூடாது, ட அப்படின்னு படிக்கும். புரிஞ்சுதா? முதல் அக்ஷரம் ட, 2வது அக்ஷரம் ட. கேக்குறதா? சரியா புரிஞ்சுதா? புரியுது மாமா. 3வது அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. சரி, 3வது அக்ஷரம் வந்து ட. ட எப்படி எழுதணும்? இப்படி கொண்டு வந்துடணும். இதுதான் ட, ட. சரியா? இந்த அக்ஷரங்கள்ல ஸ்லோக புஸ்தகங்கள்ல எப்படி போட்டிருப்பா? இது மாதிரி போட்டிருப்பா. ட போட்டு ஒரு 3ன்னு பக்கத்துல போட்டிருப்பா. அதை நீங்க எடுத்துக்கும் போது ட அப்படின்னு வாசிக்கணும். புரியுறதா? சரி, இதுக்கான இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும்? ட, ட அப்படின்னு வாசிக்கணும். இந்த அக்ஷரம் புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? புரிஞ்சுது மாமா. சரி, அடுத்த அக்ஷரம் ட. அந்த அக்ஷரம் எப்படி எழுதுறது? ட. இத தமிழ் புஸ்தகங்கள்ல எல்லாம் வந்து இப்படி போட்டிருப்பா. இத மாதிரி டா போட்டு ஒரு 4 போடுதா, அதை நீங்க ட அப்படின்னு பாத்துக்கணும். சரியா? இதனுடைய இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்னா இதுதான். என்னது? DHA. இந்த பாருங்க, DHAன்னு போட்டிருக்கேன்றதுனால நீங்க த அப்படின்னு எடுத்துட்டு கூடாது. சரியா? ட அப்படின்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. வெரி குட், வெரி குட். அடுத்த அக்ஷரம் போலாமா? ட அப்படின்னு சொல்லணுமா சாமி? ட ட அப்படின்னு சொல்லு. ட தன்யாஸ் இல்ல இல்ல, ட அப்படின்னு சொல்லணும். ட ட இப்போ ஓரளவுக்கு சொல்றீங்க. சரியா? அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. இந்த அக்ஷரம் வந்து டவர்க்கத்துல 5வது அக்ஷரம். எப்படி எழுதணும் இத?
இது ந. ந. இந்த ந அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய இந்த நாக்கானது மேல போயிட்டு தொடும். அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். ந. இதனுடைய தமிழ் ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா புஸ்தகத்துல எல்லாம் வந்து இத மாதிரி 3 ந போட்டிருப்பா தெரியுமா? அதுதான் இது. புரியுறதா? இதுக்கு ஈக்குவலண்டான சம்ஸ்கிருத அக்ஷரம் இது, இதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் அக்ஷரம் இது. சரியா? சரி மாமா, புரியுறதா? புரியுது மாமா. இந்த அக்ஷரத்துக்கு இங்கிலீஷ் அக்ஷரம்னு பார்க்கும்போது என் ஏ இதான். சரியா? ந. அடுத்த லைன் போலாமா? போலாம் மாமா. ராதேகிருஷ்ணனா, ஒரே ஒரு சம்சயம். சரி. முதல்ல சொன்ன நாக்கும் இந்த நாக்கும் என்ன வித்தியாசம்? பின்ன அது முதல்ல- ரெண்டையும் நம்ம எங்க கொண்டு எழுதுவோம் கரெக்டா? சரி. ராதேகிருஷ்ணா. சரி. முதல்ல ஒரே நிமிஷம். முதல்ல பட்டு ஹர்ஷிதா மியூட் பண்ணிக்கோ. முதல்ல நாவே சொல்லலையே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம எழுதினதுல 3 அக்ஷரங்கள் பார்த்தோம். எல்லாமே 5வது அக்ஷரங்களா வருது. அதுல முதல் வரிசையில வரக்கூடிய இந்த அக்ஷரம் வந்து ங. ங. இது நாவே கிடையாது, புரிஞ்சுக்கணும். 2வதா வரக்கூடியது இந்த அக்ஷரம். இந்த அக்ஷரம் ந அப்படின்னா தப்பு. ந கிடையாது இதுவும். ஞ. ஞ. எப்படி? அதனால்தான் உங்களுக்கு உங்களுடைய மாத்ரு பாஷையா இருக்கக்கூடிய தாய்மொழியா இருக்கக்கூடிய இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னும் போது நம்ம தமிழ் மொழியில போய் பார்க்கிறோம் இல்லையா? அதோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது ங, இது ஞ. இப்ப 3வதா தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த அக்ஷரம் ந. இப்ப ஜெயலட்சுமி அம்மா, இது 3த்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சது வாத்தியார். சரியா? இது பாருங்க, இது முதல்ல இருக்கிறது ங, அடுத்தது ஞ, இது ந. ஓகேவா? சரி வாத்தியார். சரிங்க. தன்யோஸ்மி. இந்த வரிசையை எழுதி காமிச்சுடுறேன். சரியா? ட, 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 ந. எப்படி? இங்க பாருங்க. ட, 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 ந. இந்த 5 அக்ஷரங்களும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. புரிஞ்சுதுண்ணா. சரி சரி சரி. இப்போ இந்த 5 அக்ஷரங்கள் வரைக்கும் இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம ஒரு 5 அக்ஷரங்கள் பார்த்திருக்கோம். நேற்றைய தினம் நம்ம வந்து ஒரு 5 அக்ஷரங்கள் பார்த்திருக்கோம். மொத்தம் 15 அக்ஷரங்கள் பார்த்திருக்கோம். நம்ம ஒரு 30 முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு 15 முடிச்சிருக்கோம். தப்பு கிடையாது. சரியா? இந்த அக்ஷரங்களை இந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே சான்ஸ்கிரிட் கிராமர் லெசன் 2 அப்படின்னு இதனுடைய டாபிக் வரும். 2-3 தடவை போட்டு கேளுங்க. அப்பதான் இந்த 15 அக்ஷரங்களையும் ப்ரொனவுன்சியேஷன்ல நல்லா பெஸ்டா உங்களால கொண்டு வர முடியும். புரிஞ்சுட்டீங்களா? புரியுது மாமா. சரி.